15,000 போடுவேன், 15,00,000 போடுவேன் சொன்ன எவனோ ஒருத்தர் இது வரைக்கும் பண்ணியிருக்கான்னு சொல்லுங்க. நாங்க வேணா மாறிடுறோம். மகளிர் உதவி திட்டத்தை இன்னும் 4 மாசத்துக்கு நீங்க பேன் பண்ணுவீங்க நல்லாவே தெரியும். நான் இருக்கேன். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அதை போட்டவர் எங்க தலைவர். யாருங்க இது வரைக்கும் பண்ணியிருக்கா? எல்லா கட்சிக்காரங்களும் சொல்ற ஒரே கேள்வி ஆளுங்கட்சியை பார்த்து மட்டும்தான். தாவேக்கா மட்டும் கிடையாதுங்க. பிஜேபி சொல்றாங்க, ஏடிஎம்கே சொல்றாங்க. ஏடிஎம்கே சொல்றாங்க நாங்க ஒன்னும் கையில காலில் விழுந்து ஆட்சி பிடிக்கலீங்க. மக்கள் சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். மக்களால் ஓட்டு செலுத்தப்பட்டு நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். யாரோட காலில் விழுந்து நாங்க ஆட்சி பிடிக்க கிடையாது. இன்னைக்கு சொல்லுவாங்க 41 பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு யாருங்க பொறுப்பு? 48 நாள் வீட்டை விட்டே வெளியே வர தெரியாத ஒரு தலைவர் ஒரு பேட்டி கொடுக்க உங்களுக்கு இருக்கா? ஒரே ஒரு பிரஸ் மீட்ல போய் உங்களால பேச முடியுமா? ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பிரஸ் மெம்பர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? சொல்லி பார்க்கட்டும். கேட்கிற கேள்விகளை சொல்லி பார்க்கட்டும். நான் ஒண்ணுமே கிடையாதுங்க. அடிமட்ட தொண்டன். நீங்க பிரஸ் மீட்ல கேட்கிற நான் பதில் சொல்லுவேன். எங்க தாவேக தலைவரையோ இல்ல தாவேக மாவட்ட செயலரையோ சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை திட்டங்கள் எங்க தலைவர் வச்சிருக்காரு? புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், மாணவர்களுக்கு இலவச ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் பயன்பெறும் மாதிரி மாசம் 1000 ரூபாய் போட்டிருக்காரு. அதான் இன்னைக்கு சொன்னாரு, மக்கள் தனியா இருக்க ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் 1000 ரூபாவோட வேல்யூ என்னன்னு சொல்லி. 10 நாள் அவன் சாப்பிடறதுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்றான். எந்த தலைவருங்க கொடுத்தாரு? எங்க தலைவர் கொடுத்தாரு. இல்லம் தேடி கல்வி யாரு கொடுத்தாரு? எங்க தலைவர் கொடுத்தாரு. இன்னைக்கு உள்ளாட்சியில் ஊனமுற்றாருன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி கொடுத்தது எங்க தலைவர். யாருங்க கொடுத்தாங்க?